வணக்கம் சிஎம் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்களுடைய ஆட்சியை நான் பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உதயநிதி கைதுக்காக. அது உதயநிதி கைதுக்குன்னு இல்லாமல் பெண்களுக்காக நீங்கள் எடுத்த அந்த ஸ்டெப்ஸ்க்காக நான் உங்களை பாராட்டி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுடைய ஆட்சியை குறிப்பாக உங்களுடைய ஒரு அமைச்சருக்காக ஒரு கண்டனமாக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். மரிய வில்சன் அப்படிங்கிற அமைச்சர், நீங்கள் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு நிதித்துறையில் கொடுத்துருக்கீங்க. ஒரு நேற்று சட்டசபையில் திமுகலேருந்து ஒரு கேள்வி வருது, உங்களுடைய தமிழ் எங்களுக்கு சரியாக புரியல, கொஞ்சம் புரியும்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் பதில் சொல்லும் விதமாக என்ன பதில் சொல்கிறாரு, நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், நான் பைபிள் படித்தவன், நான் எங்களுடைய மொழி அன்பின் மொழி, அந்த மொழி இந்த மொழின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்தை உயர்த்தி பேசுகிறாரு. ஒரு நிதித்துறை அமைச்சர் ஒரு சட்டசபையில் கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லணும், என்னுடைய வட்டார வழக்கு இதுதான், நான் இயல்பாக பேசுகிற மொழி வழக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை இதை புரியும்படி உங்களுக்கு நான் வேணும்னா நான் பயிற்சி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் அப்படி புரிய வைக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் நிதி அமைச்சர். ஒரு டென்ஷன் ஆகிறாரு, அப்படியே ஹை பிபி ஆகிறாரு. பைபிள்ன்ற அந்த கோடை எதுக்கு எடுக்கணும், அவர் கிறிஸ்தவன் எதுக்கு சொல்லணும், சபாநாயகர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனாலையா, இல்லை முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர் என்பதனாலையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் கிறிஸ்தவரா இஸ்லாமியரா என்னன்னு பார்த்து நாங்கள் ஓட்டு போடலை, உங்களால் நல்லது நடக்குமானதை ஓட்டு போடலாம். இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு பேசின ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி திமுக பின்தங்கியிருக்கு. அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்கள பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இதே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அல்லோலியான்னு சொன்னதுக்காகவே அவர் இன்றைக்கி வரைக்கும் அல்லோலியா பாபுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உதயநிதி நானும் கிறிஸ்தவர் தான் அப்படின்னு ஒரு மேடையில் பேசினார். சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் அப்பாவு ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு இந்த ஆட்சியை கிறிஸ்தவர்களுக்காக தான் பேசினார். இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு மதசார்பற்ற ஒரு அரசாக, எல்லா மதங்களுக்குமான ஒரு அரசாக இருக்கணும். நீங்கள் இப்போ இவர் பேசின இந்த பேச்சுக்கு பிறகு எங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. இவ்வளோ பெரிய பொறுப்பு, ஒரு நிதித்துறையில் பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் இவர் எப்படி இந்துக்களுக்கு நாளைக்கு இந்து ஆலயங்களுக்கோ இந்து சமயத்திற்கோ ஏதாவது ஒரு தேவைன்னு வந்தால் இவர் எப்படி அதுக்கான நிதியை ஒதுக்கீடு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்படுது. இந்த அச்சத்தை நீங்கள் எப்படி போக போகிறீங்க? ரெண்டாவது, இவர் அன்பின் மொழின்னு பேசுகிறார் இல்லையா, இவர் அவங்க சகோதரனுக்கு இவருக்குமான சொத்து தகராறில் இவர் என்ன அன்பின் மொழி எடுத்தாருன்னு நமக்கு வீடியோ முதற்கொண்டு தெரியும். இன்றைக்கி அதுக்கான கேஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கார். இப்பேற்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு தகுதியற்ற நபரை நீங்கள் நிதித்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. தொடர்ந்து இவர் இதே பதவியில் நீடித்தாலோ அல்லது இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணாலோ, சபாநாயகர் உட்பட நான் சொல்கிறேன், சபாநாயகரும் முதல் நாள் பேசும்போது பைபிள் கோட்வேர்டு எடுக்கிறார். தமிழ்லேருந்து எவ்வளோ கோட்வேர்டு எடுக்கலாம், நல்லா பேசுகிறாரு. அவர் தன்னுடைய மதத்தை எதுக்கு அங்கே கொண்டு வந்து திணிக்கிற? இதே சட்டசபைக்கு வேறு ஒரு இந்து ஒருத்தர் சபாநாயகராக இருந்த அவர் இந்து மதத்திலேருந்து எடுத்து பேசினா மற்ற மதங்களுக்கு புண்படாதா? உங்களுக்கு ஓட்டளித்தவங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி மீது எங்களுடைய பார்வை என்னவாக இருக்கணும்? இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரே காரணம், அவர்கள் இந்து மதத்தை முன்னிறுத்த நினைக்கிறாங்க, மற்ற மதங்களுக்கு அச்சுறுத்தல் உண்டாக்குறாங்கன்னு சொல்லி இந்துக்களே அவங்கள நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறோம். இப்போ நீங்கள் கிறிஸ்தவத்தை முன்னிறுத்தி நீங்கள் ஒரு ஆட்சி நடத்த போகிறீங்களா? அப்படியான ஆட்சி தான் இது நடக்க போகுதா? எங்களுக்கு இந்த அச்சம் இருக்குது. இந்த அச்சத்தை நீங்கள் நீக்கணும்னா இந்த மரிய வில்சன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குங்க. அப்படி இல்லாமல் இது தொடருமையானால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வரும். உங்கள் ஆட்சி நீங்கள் அடுத்த முறை மக்களை சந்திக்கும் போது படுதோல்வி அடைவீங்க. மதத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி பண்ணணும்னு நினச்சாலும் நிச்சயமாக வீழ்த்தப்படுவீங்க. நீங்கள் உங்களோட நடிப்பு இடுப்பெல்லாம் இங்கே எடுபடவே படாது. இப்போ மக்கள் உங்களுக்கு மக்கள் போட்டதை அன்பில்லாமல் போட்டிருக்கிறாங்க. அந்த அன்பை நீங்கள் கொச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான விலையை நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, உள்ளாட்சி தேர்தலே சந்திப்பீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இதுக்கு நீங்கள் நல்ல நடவடிக்கை எடுப்பீங்க நான் நம்புகிறேன். பார்ப்போமே.